ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம பிரியாணி ஸ்பாட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் நினைக்கிற பிரியாணி ஸ்பாட் இல்லை, இது வந்து நம்ம வந்து வில்லேஜில் வந்து ஒரு செம ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து நம்ம குக்கிங் பண்ணி சமைச்சு சாப்பிட போகிறோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மேக்கிங்லேருந்து அண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலான்றது இருக்கும். இங்கே ஜஸ்ட் வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. அண்ட் பக்காவாக இருக்குது இந்த வியூ. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம குக் பண்ணி, அதாவது சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸ்பாட் வந்து நான் இன்னும் அங்கே போகிற ஸ்பாட் எல்லாமே பக்காவாக பார்த்துங்க, பக்காவாக இருக்குது. அண்டு இந்த மாதிரி சரௌண்டிங்கில் செஞ்சு சாப்பிட்றதும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அண்ட் இந்த விளாகில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணலான்றது இருக்கும். அண்டு உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் பாண்டிச்சேரி சீரீஸ் என்னாச்சு அதுதான் வந்து நீங்கள் நினைப்பீங்க. பட் நாங்கள் எடுத்த வீடியோ ஒரு சில வீடியோவில் வந்து மைக்கு ஒர்க் ஆகும் போயிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம மெமரி கார்டில் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. நிறைய ஃபுட்டேஜ் வந்து எரேஸ் ஆனதுனால டோட்டலாக வந்து கவர் பண்ணது எல்லாமே டோட்டலாக வந்து போயிடுச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அளிக்குது. சரி, ஓகே, நடந்தது நடக்கட்டும், அடுத்தது பார்க்கலான்றதுக்காக சரி ஒரு பிரியாணி போட்டு பக்காவாக ட்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு விளாகாக போட்டுடலான்ட்டு கிளம்பி வந்துட்டோம் ஜம்முன்னு. அண்டு இந்த ஸ்பாட்டே பயங்கரமாக இருக்கும். அண்ட் பக்காவான ஸ்பாட்டு. அவ்வளோதான் மக்களே, ரீச் ஆகிட்டோம். இப்போ அது பார்த்தீங்கன்னா செம ஸ்பாட். இது என்ன ஒன்று பிரேக் பிடிக்க மாட்டேங்குது வண்டி. ஓகே, ஜஸ்ட் வியூ பண்ணி பாருங்கள். இப்போ நான் 10 நிமிஷத்தில் 5 வீடியோ
கூட லைட்டாக உப்பு அப்படி போடணும். லைட்டாக இல்லை, கொஞ்சம் டார்க்காகவே போடு. அரிசி பண்ணாத இப்படி நான் பார்த்தேன் தூக்கி போடு, தூக்கி போடு. இங்கே நாச்சி வச்சுக்கணும் ஒன்றுத்துக்கு லாக்கி ஆகுதுடா அவங்கள வச்சு அழகாக எடுத்துருப்பேன். நல்லா இருக்காண்ணா? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. குழஞ்சிருச்சு. இல்லை இல்லை பக்காவாக இருக்குது. தாண்டா இது இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஜபாரி பை பிரியாணி பஸ்ஸா? ஆமாம். எங்கள மாதிரி பசங்களுக்கு பெரிய ஆசைலாம் ஒண்ணுமே இல்லைங்க. மாசத்துல ஒரு நாள் இந்த மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்னா சமைச்சு சாப்பிடணும்னு ஆசை. அந்த மாதிரி பசங்களோட இருக்கக்குள்ள மட்டும்தான் அந்த சோகம் கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து அவங்களோட அந்த ஒரு 2 மணி நேரம் சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நாங்களா சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி நாங்களா சமைச்சு எல்லா பசங்களையும் கூப்பிட்டு எங்களை பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நமக்கு பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட அப்படி ஒரு கம்ஃபர்ட் கிடைக்காது. தரையில சாப்பிட்டாலும் நம்ம பசங்களோட சாப்பிடணுங்க. அதான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் மேக்கிங் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன இது ரொம்ப நேரம் அப்படி மேக்கிங் போகுதுன்றதை நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது. இதெல்லாம் ஃபைனலாக ரெடி ஆகும்போது பக்காவான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்டு மிளகா 2 வச்சுருக்கோம். இது சும்மா சைடிஷ்காக வச்சுருக்கோம். தென் ஆனியன் ரைத்தா. ஓகேவா? அண்ட் தரமான ஸ்பாட்டு. இந்த இடம் எங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா சாத்தனந்தூர்ன்ற ஒரு இடம். இங்கே வந்துடணும். இங்கே வந்துட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பிரியாணின்றது வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் என்ன தான் நம்ம கடைக்கு போய் செஞ்சாலும் என்ன போடுறாங்க, என்ன கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்னன்றது இருந்தாலும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது நம்ம செய்கிற கறி மட்டும் தான் நமக்கு வந்து பிரியாணியும் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் ரைஸை பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கேன். தரமான ஒரு பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் மேக்கிங்க பீசஸும் பக்காவாக வந்து இதுவாக இருக்கு அண்ட் தரமாக இருக்குது. நாளைக்கு வந்து ஃபோர்க் வந்து ட்ரை பண்ணலான்றது இருக்கும். அண்ட் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் பாண்டிச்சேரி சீரீஸ் என்ன ஆச்சுன்றது நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக எனக்கு புரியுது. பட் நம்ம போன இடத்துல ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் வந்து கரப்ட் ஆகிடுச்சு. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் ஃபுட்டேஜ் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெக் வந்து கேட்டு வாங்கினோம். அண்ட் தரமான லெக்கு. பக்காவாக இருக்குது. அண்ட் ரைஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குதுங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னா லெக் நமக்கு கிடச்சிருக்கு.
ரொம்பவே வந்து சூடாக இருக்குது. அண்டு இந்த இடத்துல சாப்பிட்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பக்கமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயல்வெளி எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. அண்ட் ஃபுல்லாமே இந்த சைடு வந்து இந்த மலை சைடு தான். அண்ட் இப்போ இருக்கிறது நம்ம பார்த்திங்கன்னா செஞ்சியில் வந்து வந்துட்டோம். அண்டு நேற்று போயிட்டு மதியம் வந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஃப்ரைடே மார்னிங் வந்து பாண்டிச்சேரி போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பி நம்ம செஞ்சிக்கு வந்துட்டோம். செஞ்சி பார்த்திங்கன்னா நமக்கு நேட்டிவ் பிளேஸு. அண்ட் இங்கே இருக்க ஒரு சில கடைகள்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய வீடியோவை வந்து கூடிய விரைவில் நான் வந்து கொடுத்துட்றேன். தென் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு சில ஃபேமஸான கடைகளும் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுறேன். அண்டு இது வந்து நம்ம ஹோம்மேடாக வந்து பண்ணுற பிரியாணி. ஹோம்மேடாக பண்ணி பக்காவாக செஞ்சு தரமாக சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து இங்கே வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு ஃபுட்டேஜ் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே நிறைய இடம் இருக்குது. நான் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி போட்டுறேன். பக்காவான ஒரு ஸ்பாட் இது. அண்ட் இங்கே வந்து ஒரு சில டேம்ஸும் இருக்குது. அண்டு இங்கே டேம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குது. அதையும் நம்ம போய்ட்டு முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சால் அதையும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய வீடியோ வந்து நான் கொடுத்துட்றேன். நாளைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீன் பிடிக்க போகிறோம். அதனுடைய விலாக் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துட்றேன் நான். அந்த விலாக் வந்து மார்னிங் வந்து போகிறோம். அதை போய்ட்டு பார்த்துட்டேன் அது எப்படி இருக்குன்றதை அதை பார்த்துட்டு அதை இது பண்ணிடலாம். அண்ட் ஃபிஷ்ஷிங் ஹண்டிங் வந்து போகலான் இருக்கும். பார்ப்போம். அதையும் வந்து முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுடலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மக்களே. உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக வந்து சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய். நான் ஒரு சாதாரணமான மனுஷன். பெரிய பெரிய ஆசையில இல்லாத. எனக்கு வேண்டியதில்ல 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அன்பான அப்பா, ஒரு கை ரம்மி, மனசுக்கு நிறைவான வேலை, சண்டே டைட்டானிக், சரவணா பாட்டி, பூஞ்சோலு கிராமத்துக்கு ஒரு அழகான அது போது சார் இருக்கு.